இன்றைக்கி நான் எங்கே உட்காந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன். அக்கா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ சீர்காழி போகிறதுக்காக தான் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஒரே குஷியும் குஜாலும் தான். ஏன்னா வீட்டு வேலையிலேருந்து 2 நாளைக்கு விடுதலை அப்படின்னு நினச்சிட்டு தான் போவோம். ஆனால் கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 கொடுமை ஜிங்குன்னு அன்னிச்சோம் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் எனக்குனே வருவீங்களாடாங்கிற மாதிரி பரிமாற வேலை ரெடியாக இருக்கும். எம்மாடி 4 குடும்பத்துக்கு கூட சமைச்சு போட்டலாம். ஆனால் 4 பேருக்கு பரிமாற நம்மளால முடியாது. ஆனால் அக்கா வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே கடையில் பக்காவாக சொல்லிட்டான்ட்டாங்க. ஸோ நமக்கு எந்த வேலையுமே கிடையாது. அப்புறம் என்ன 2-3 நாளைக்கு சோறு தான், ஜாலி தான், ரெஸ்ட் தான், ஒரே ஃபங்க்ஷன் மோடு தான். அந்த 2 நாளும் சின்ராஷ கையிலேயே பிடிக்க முடியாது. ட்ரெயின் டிக்கெட் ஆல்ரெடி புக் பண்ணியாச்சு. என்னதான் நமக்கான சீட்டு நமக்கு இருந்தாலும் ட்ரெயின் வரும்போது நம்ம அடிச்சு பிடிச்சிட்டு ஏறுறோம் பார்த்தீங்களா, அந்த சந்தோஷம் வந்து எதுலையுமே கிடையாது. இந்த மாதிரி ஃபீலு உங்களுக்கு இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், ட்ரெயின் வந்துருச்சு. இனிமேல் 2-3 நாளைக்கு ஃபுல் பிஸி. முடிஞ்சால் வீடியோ போடுறேன், இல்லைனா வீட்டுக்கு வந்ததும் மொத்தமாக போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஹேவ் எ நைஸ் ஜர்னி. ஏன்னா யாரும் எனக்கு சொல்ல மாட்டேங்க. ஸோ எனக்கு நானே சொல்லிக்கிறேன்.